வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ பிரான்ச்சில் எக்ஸசைஸ் சம் 28 நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பார்த்துடலாம். கிரியேட் எ பிரான்ச் அக்கௌண்ட் ஆஃப் ஹைதராபாத் பிரான்ச் ஃபார் த இயர் ended 31st December 2012. பிரான்ச் ஸ்டாக் ஆன் 1st January 15,000. பிரான்ச் டேட்டாஸ் ஜான்வரி 30,000. பெட்டி கேஷ் பிரான்ச் ஆன் 1/1/2012 300. இதெல்லாம் ஓப்பனிங் அசட். அடுத்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 2,52,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் 60,000. கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் 2,10,000. கிரெடிட் சேல்ஸ் 2,28,000. செக் சென்ட் டு பிரான்ச் சேலரிஸ் 9,000. ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 1,500. பெட்டி கேஷ் 1,500. ஓவரால் 12,000. க்ளோசிங் அசட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டாக் அட் பிரான்ச் 31st December 26,000. பெட்டி கேஷ் 31st December 400. goods returned to the head office by the branch 2,000. debtors 31st December 50,000. இதில் இந்த goods returned to the head office by the branch இதுதான் ஒரு நியூ என்ட்ரியாக இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சம் நம்பர் 28 4 போர்ஷனாக உங்களுக்கு பிரிக்க சொல்லியிருக்கேன். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ நான் ஓப்பனிங் அசட்ஸ் க்ளோசிங் அசட்ஸ் நான் எழுதலை. இங்கே பை பேங்க், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிக்கோங்க. ஓப்பனிங் லைபிலிட்டிஸ் பை பேங்க் அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுட்டு டூ பேங்க் அப்படின்னு எழுதிடுங்க. இப்போ லைனாக எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சம். ஃபஸ்ட்டு பிரான்ச்சு ஓப்பனிங் ஸ்டாக்கு, டேட்டாஸு, கேஷு எல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் நான் எங்கே போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? மேலே பிரான்ச் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் இங்கே தான் ஓப்பனிங் வரணும்னு சொல்லியிருக்கேன். stock 15,000, debtors 30,000, அக்கறமா பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க. பெட்டி கேஷ் 300. ஓவரால் இதனுடைய டோட்டல் 45,300. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 2,52,000. அது சென்டரில் எது சொல்லியிருக்கேன்னா டூ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 2,52,000. நெக்ஸ்ட் பாருங்க கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன்? பை பேங்க்கில் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கேஷ் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 60,000. அதுக்கடுத்தது கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ், அதுவும் இங்கே எழுத சொல்லியிருக்கேன். கேஷ் ரிசீட் 2,10,000. டோட்டல் இங்கே பண்ணிடுங்க 2,70,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் சேல்ஸ் இங்கே வராது, அது நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் தான் போடுவோம். அதுக்கப்புறமா செக் சென்ட் டு பிரான்ச், செக் சென்ட் டு பிரான்ச், பிரான்ச்சுக்கு எக்ஸ்பென்சஸாக வந்திருக்கிறதெல்லாம் டூ பேங்க்கில் எழுத சொல்லியிருக்கேன். என்னென்னலாம் வந்திருக்கு பாருங்கள். சேலரிஸ், சேலரிஸ் 9,000. ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 1,500. பெட்டி கேஷ், பெட்டி கேஷ் 1,500. ஓவரால் அவங்களே டோட்டல் 12,000 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? பிரான்ச் ஸ்டாக்கு க்ளோசிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 31st December. அப்போ க்ளோசிங் அசட்ஸ்லாம் இங்கே எழுத சொல்லியிருக்கேன்னா ஸ்டாக் 26,000. அடுத்தது பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க. பெட்டி கேஷ் 400. அதுக்கடுத்து பாருங்களேன், கூட்ஸ் ரிட்டர்ன் டு த ஹெட் ஆஃபீஸ் பை த பிரான்ச். இப்போ என்ன பண்ணுது? பிரான்ச்சே என்ன பண்ணுது? ஹெட் ஆஃபீஸ்க்கு டேமேஜ் பீஸ் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுது. இப்போ பிரான்ச்சிலேருந்து திரும்ப ஹெட் ஆஃபீஸ்க்கே போகிறதுனால இந்த கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் போட்டிங்கள, அதுக்கு நேராக பை கூட்ஸ் ரிட்டர்ன்டு அப்படின்னு எழுதிடுங்க. கூட்ஸ் ரிட்டர்ன்டு 2,000. அதுக்கு அடுத்தது டேட்டாஸ், க்ளோசிங் டேட்டாஸ் இங்கே எழுதலாம் 50,000.
டோட்டல் வந்து 76,400. இப்போ நம்ம பிரான்ச் அந்த இதில் இருக்க மாதிரியே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சம் ஃபினிஷ்ட். டோட்டல் 3,48,400. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா ஹைதராபாத் பிரான்ச் மேக் அ ப்ராஃபிட் தான் வரணும்னு கிடையாது, லாஸ் கூட வரலாம். லாஸ்னால் நமக்கு கிரெடிட் சைடில் டேலி ஆகும். ப்ராஃபிட் வந்து 39,100. இதே மாதிரி நீங்களும் ஒரு சம்மை எடுத்து போட்டு பாருங்கள். ரெஃபரன்ஸ் புக் நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ரெட்டியன் மூர்த்தி, ராரல் குப்தா, எந்த புக் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் மெத்தட் எல்லாம் ஒரே மெத்தடு தான். சம்மு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.